அந்த காலத்துல ஒரு சின்ன கிராமம். அங்க முத்துவும் கார்த்திக்கும் 2 பேர் உயிர் நண்பர்கள். சின்ன வயசுல இருந்து ஒன்றா சாப்பாடு, ஒன்றா விளையாட்டு, ஒன்றா கனவு. கார்த்திக்குக்கு மட்டும் வாழ்க்கை சீக்கிரமா மாறிடுச்சு. வெளிநாட்டுல வேலை கிடைச்சுது. போகும்போது முத்துவை கட்டிப்பிடிச்சு சொன்னான், நான் திரும்பி வரும்போது நம்ம கிராமமே மாறும் டாயூட். விமானம் பறந்துச்சு. நாட்கள், மாதங்கள், வருடங்கள். ஆனா கார்த்திக் திரும்பி வரவே இல்ல. ஒரு நாள் இரவு முத்து வயலிலிருந்து வீட்டுக்கு வரும்போது பழைய மாமரம் பக்கத்துல ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். முத்துவை பார்த்ததும் அந்த உருவம் சிரிச்சது. என்ன முத்து, என்னை மறந்துட்டியா? அவன் குரல். கார்த்திக். முத்து அதிர்ச்சில நின்றுட்டான். நீ எப்ப வந்தன்னு கேட்டான். நான் எப்பவும் இங்கதான் இருக்கேன். அந்த சிரிப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அடுத்த நாள் முதல் கார்த்திக் முத்துவை மட்டும்தான் பார்க்க ஆரம்பிச்சான். ஊர்ல யாரும் அவனை பார்க்கல. முத்து கேட்ட, நீங்க கார்த்திகா பார்த்தீங்களான்னு கேட்டா. எல்லாரும் ஒரே பதில். அவன் வெளிநாட்டுல இறந்துட்டான். 3 வருஷம் முன்னாடியேயும். முத்துவுக்கு உடம்பு நடுங்கிச்சு. அந்த இரவு கார்த்திக் மீண்டும் வந்தான். இந்த தடவை அவன் கால்கள் தரையே தொடல. கண்கள் முழுக்க வெள்ளை. முகம் அசிங்கமா மாற ஆரம்பிச்சுது. நான் தனியா இருக்க முடியல முத்து. நீயும் என்னோட வந்துடு. முத்து பின்னாடி போக முயற்சிச்சான். ஆனா அவன் நிழல் மண்ணுக்குள் இழுக்கப்பட்டது. அடுத்த நாள் காலை மாமரத்தடியில் முத்து சுயநினைவு இல்லாம கிடந்தான். அவன் வாயிலிருந்து ஒரே வார்த்தைதான் வந்துச்சு. அவன் இன்னும் இங்கதான் இருக்கான். இன்னைக்கும் அந்த கிராமத்துல இரவு நேரத்துல 2 பேர் பேசுற சத்தம் கேட்குமாம். ஆனா ஒருத்தனுக்கு நிழல் இருக்காது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.